ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மோர் ஃபன் வித் குட்டி குக். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து தோசை செய்ய போகிறோம். தோசைனோடனே ஒயிட் தோசை, மசால் தோசை, ப்ளைன் தோசை, நெய் ரோஸ்ட் அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிங்க் தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பீட்ரூட் இருக்குல்ல, அதை வந்து எடுத்து இடிச்சுக்கலாம். நம்ம இது 1 டீஸ்பூன் அந்த மாதிரி 2 டீஸ்பூன் அப்படி போட்டால் போதும். அதை வந்து ஒயிட் மாவில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்து தோசை கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஒயிட் மாவு அப்புறம் பிங்க் மாவு ரெண்டும் இருந்தது. சரி, இதை வச்சு வேறு எதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹாட்டின் தோசை சுட்டேன் நான். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஒயிட் மாவு போட்டுட்டு அப்புறம் பிங்க் மாவு போடணும். அதுக்கப்புறம் ஒயிட் மாவு மேலே ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்தோம்ல அந்த பீட்ரூட், அதை கொஞ்சமாக தூவினோன்னே இந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்க்க நல்லா இருந்தது, சாப்பிடவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டேஸ்ட் அதே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு சட்னி பண்ணியிருந்தேன், வெங்காயம் தக்காளி சட்னி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோஸ் தோசை, ஹாட்டின் தோசைலாம் விட்டுருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.